தேனியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாள் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி அருகே வடபுதுப்பட்டியில் லைவ் பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகள் முடிவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகம் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு யாக குண்டங்களில் பலவிதமான மூலிகை பொருட்கள் கொண்டு யாகம் வளர்க்கப்பட்டதை தொடர்ந்து பூரணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை தீபாராதனை காட்டி தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க கோவில் வளாகத்தை சுற்றி வந்து விமான கலசங்களை அடைந்தனர். விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பரிவார தெய்வங்களின் சன்னதியில் உள்ள கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. கலசங்களுக்கு வஸ்திரம் கட்டி பூஜைகள் செய்து பின் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் மீது புனித நீரானது தொளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளுக்கு புனித கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவருக்கு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டு மகா கற்பூர ஆகாரத்தையும் காண்பிக்கப்பட்டது. இதில் தேனி, வடபுதுப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.